ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சாமின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது பொருள் கொட்டிருச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது கரையாயிடுச்சுனாலோ அதை கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த எண்ணெய் பிசுப்பு க்ளீன் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் ஒன்று இருந்தாலே போதுங்க. இந்த ஹேண்ட் வாஷ் எண்ணெய் பிசுப்பை ஈஸியாக எடுத்துரும். 2 தடவை 3 தடவை தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கிங்க. இது அப்படியே எடுத்து தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணி தெளித்து ஊற விட்டுறலாங்க. எப்பவுமே சும்மா அப்படியே காஞ்சு போய் இருக்கும்போது தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக சோடா உப்பை மேலேயும் தூவி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாலே நல்லா ஊறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கரை எல்லாமே வந்துடும். அதே மாதிரி அந்த எண்ணெய் பிசுப்பு ஒரு துளி கூட இல்லாமல் பக்காவாக வந்துடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த லிக்விடை தொட்டு நல்லா இந்த மாதிரி கரை இருக்கிற பக்கம் எல்லாம் தேய்ச்சிக்குங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த எண்ணெய் பிசுப்பு ஈஸியாக வந்துடுங்க. ஹேண்ட் வாஷ்க்கு எப்போவுமே எண்ணெய் பிசுப்பு ஈஸியாக எடுத்துரும். எந்த ஹேண்ட் வாஷ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. லைஃப் பாய் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் கலந்துட்டு தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்கும். நல்ல ஒரு பளபளப்பு கிடைக்குங்க. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். இந்த கார்னர் எல்லாத்துலேயும் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங்கே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டு அந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட ஈஸியாக வந்துடுங்க. மெயினாக இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வரவும் நிறையா பிசுபிசுப்பு இருக்குங்க. அது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும். மெயினாக ஸ்விட்சுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அழுக்கெல்லாம் போயிடுங்க. நம்ம என்ன தான் நார் போட்டாலுமே உங்களுக்கு அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது. ப்ரஷ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும் போது அந்த பிசுபிசுப்பு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நான் தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன். அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குங்க. ஹேண்ட் வாஷும் சோடாப்பு மட்டும்தாங்க சேர்த்திருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. நிறைய எண்ணெய் பிசுப்பு இருந்துச்சுங்க. அது எல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் துணி வச்சு கூட துடைச்சிக்கலாங்க. நான் கீழ்ப்பக்கமும் க்ளீன் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி கழுவியிருக்கேன். கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி தாங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். லைட்டாக ஹேண்ட் வாஷ் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பால் பொங்கி சிந்திருக்கிறது, அதேமாதிரி குழம்பு சிந்திக்கிறது, எந்த ஒரு எண்ணெய் பிசுப்பாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடுங்க. நான் இப்போ ஒரே தடவை லைட்டாக தேய்க்கிறேன். அதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். கீழே க்ளீன் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் துணி வச்சு கூட தொடச்சி எடுத்துக்கலாங்க. நான் சுற்றி இருக்கிற டைல்ஸு கீழே எல்லா பக்கம் க்ளீன் பண்ணதுனால தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க. அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு. எண்ணெய் பிசுப்பு ஒரு துளி கூட இருக்காதுங்க. ரொம்ப நேரம் அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.